Ashok, right? Yes, sir. Tell me about yourself. So myself, I am Ashok. I studying in XYZ. I study in XYZ school. I finished my college in AVC Higher Secondary College, and I was in Pune for one interview, and I didn't get my job. So I was looking for here as a job, and Ashok, stop. What was your medium of study? Was it English? Okay, listen to me, Ashok. I'll be very frank, and it is not to hurt you, but our company policy is totally different. We are US-based company, okay? So you should understand that this company only deals with English medium. So to be honest, your English is not up to the mark. So we are rejecting you for at present. So you can try our company 6 months once. So better luck next time. Thank you. சொல்கிறா மச்சான். டே மச்சான், என்னாச்சுன்னே தெரிலடா. தலைலாம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னைக்கு வேறு ஜோஹோவில் வேறு இன்டர்வியூ இருக்குது. எதே இன்டர்வியூவா? இருடா, என்னடா வளர்ற? நான் வேறு அதுக்கு போய் ரெடி ஆகணும். டேய் இருடா, என்னடா வளர்ற? டேய் இருடா, வெயிடா. ஃபோன் பண்ணுறேன்டா. கஷ்டப்பட்டு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போயாவது வேலை கிடச்சிடணும்ப்பா. சார், ரொம்ப நேரமாக உங்களை தான் சார் தேடிட்டு இருக்கோம். 10 நிமிஷத்தில் மீட்டிங் வேறு இருக்குது சார். வாங்க சார் போகலாம். சார் உள்ளே வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிடும் சார். நான் இங்கே ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். எனக்கு கால் லெட்டர் வந்துச்சு இன்டர்வியூக்கு. சார் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரீங்களா? வந்துடுறேன். என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. டே மச்சான், என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலடா. இன்ஸ்டாகிராமில் பயோ திறந்து பார்த்தா அது ஏதோ நான் ஜோஹோவில் ஜென்ரல் மேனேஜர்லாம் போட்டிருக்கு. எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. இருடா, என்னடா காலிலேருந்து ஒளறினே இருக்க நீ? தண்ணியை கிண்ணியே ஏதாவது போட்டியாடா நீ? டேய் நீங்கள் வாடா, எனக்கு உன்னை பார்க்கணுண்டா. இப்போ சரி நீ இரு, வரேன். நீ சொல்கிற எதுவுமே என்னால் நம்ப முடியலடா. என்னடா பேசுகிறேன் நீ? ஐஐடி மெட்ராஸில் படித்தடா, ஸ்கூல் டாப்பர்ரா நீ. டேய் நீ என் கூட தான் படித்த 12th ஜஸ்ட்டு பாஸ்டா. நான் எப்படி டிகிரி வாங்கணும் கூட தெரியல, எப்படி வாங்கிட்டேன். ஏன்னா உண்மை தானான்னு கூட எனக்கு தெரியல. நிஜத்தில் தான்டா இருக்கேன் நீ. டேய் உன் மந்த்லி பேக்கேஜ் 1 கோடிடா. இன்னும் நம்ப முடியலடா மச்சான். இது எல்லாமே நிஜம்தானா? இதெல்லாம் உனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தானே இப்படிலாம் இருக்குது. ஆமாம். நம்ம 11th ஒரு சாப்டர் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் கெட்டஸ்டாபிக் தியரின்னு ஒன்று வரும் தெரியுமா? அந்த தியரியில் படி நீ நல்லா வாழ்க்கையில் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி போயிருப்ப அப்படிங்கிறது படி நீ மாறி வாழ்ந்துட்டுருக்கடா. இப்போது நீ 12th நல்லா படிச்சிருக்கடா, ஐஐடி மெட்ராஸில் வந்திருக்கடா, நீ வேறு ஒரு 3rd டைமென்ஷனுக்குள்ளே வந்திருக்கடா. இது இன்னொரு ரியாலிட்டிடா.